என் செல்ல பிள்ளையே, உன் பாத யாத்திரையின் பலன் கிடைத்து விட்டது. என்னை காண்பதற்காக நீ நடந்து ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றாய். முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். உன் கால்கள் வலிக்கும் போதெல்லாம் என் அப்பன் என் கூட நடந்து வந்து கொண்டு இருக்கும் போது, என்னை என் முருகன் எனக்காக நடந்து கொண்டு இருக்கும் போது, நான் என் கால்கள் வலிக்கும் என்று ஓய்வெடுப்பதில்லை. முருகனே, நீயே உன் சுமைகளை பார்த்துக்கொள் என்று உன் முழு பொறுப்பையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயல்லவா? அதன் பிறகும் இதற்காக என் பிள்ளையே நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதில் கலங்குவதெல்லாம் இனி கலக்கமே கிடையாது. உன் கலக்கத்தை தான் நான் எடுத்து விட்டேனே. உன் நீண்ட கால பலனை இப்பொழுது உனக்கு தந்து, உனக்கு வேண்டியதையும் உன்னை விட்டு போனதையும் தருவதற்காக, நீ ஆசைப்பட்டதையும் தருவதற்காக நானே இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். உன் தடைகளை தட்டி கழிப்பதை விட நீ தகர்த்தெறிந்துவிட்டு உனக்கான பாதையின் பயணத்தை தெளிவாக்கிக்கொள். உனக்கு முடிவுரை தருகின்ற விஷயத்தை நான் தொடக்க புள்ளியை வைத்து கொண்டு இருக்கும்போது எல்லோரும் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் அதை அப்படியே நீ நம்பிக்கொண்டு இருக்காது. உனக்கான வழிகளை நான் இங்கு காட்டிக்கொண்டு தானே இருக்கின்றேன். உன் செயல்கள் அனைத்தும் நான் கண்காணித்து கொண்டு தானே இருக்கின்றேன். என் வழிகாட்டுதலின்படி என் பிள்ளைகள் நகர்ந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ எண்ணத்தில் வளர்த்து கொள்ளாதே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத தருணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதையெல்லாம் நம்மால் வெறுக்கவே முடியாத ஒரு நபரால்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி வெறுத்து போனவர் அங்கேயே இருந்து விட்டாரோ என்று நீ நிம்மதியின்றி தவித்து கொண்டு இருக்கின்றாய். நீயோ நினைக்கலாம், நான் உன்னிடம் என்ன கேட்டேன் முருகா? பொன்னையும் பொருளையுமா கேட்டேன்? விலை உயர்ந்த ஆபரணமா கேட்டேன்? நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான தருணம், நிம்மதியான தூக்கம், அது ஒன்றும் எனக்கு போதுமானது தானே. இதை கூட எனக்கு நீ தரவில்லை என்றால் உன்னை வழிநடங்கிலும் நான் முருகா முருகா என்று சொன்னதற்கு என்ன அர்த்தம் இருக்கப் போகிறது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையும், உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் நடக்க தேவையில்லை. உன் முடிவினிலே நீ தெளிவாக இருந்து விட்டுப்பார். உனக்கான முடிவினை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதில் தெளிவாகவே இரு. என் பிள்ளையே, மற்றதை நினைத்தும் மாற்றத்தை நினைத்தும் நீ இங்கு எதையுமே நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். மன வலிமை இல்லாதவன் தான் அனைத்தையும் சுமையாய் எண்ணிக்கொண்டு இருப்பான். செல்லும் பாதையில் வரும் தடைகள் வழியே மறப்பவையல்ல, அவைகள்தான் உங்கள் வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து சென்று கொண்டு இருக்கின்றது. என் தங்கமே, நாளை செய்யலாம் என்று நினைத்த விஷயத்தை நீ நாளை செய்து கொண்டே இரு. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நீ நாட்களை கடத்தி கொண்டு செல்லாதே என்று தான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். சில பேர்களை நினைத்து கொண்டு நீ ஏன் வருத்தி கொண்டு இருக்கின்றாய்? வாழ்க்கை முழுக்க போராட வேண்டியது தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்காதே. இந்த போராட்டம் பிற்காலத்தில் உனக்கு மகிழ்ச்சியை தான் இங்கு கொடுக்க போகிறது. செய்வதை துணிந்து செய்து கொண்டே இரு. அடுத்தவர் உனக்காக உன் வாழ்க்கையை இங்கு வாழப் போவதில்லை. உனக்கு கஷ்டம் வரும்போதுதான் அவர்கள் உதவ போவதும் கிடையாது. பிறகு எதற்காக நீ அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து உன் முடிவை யோசித்து கொண்டு இருக்கின்றாய். வெற்றியான தருணத்தை உனக்காக நான் இங்கு தீர்மானித்து கொண்டு இருக்கும் போது நீ உன்னுடைய வளர்ச்சியை தடுப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு வெளியே வா. வழி கொள்ளாமல் இரு. நீ இந்த நிலைமையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டியதிருக்கின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டி இருக்கின்றது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை. அதற்காக என் வாழ்க்கை இப்படியே கடந்து விடுமோ, இப்படியே முடிந்து விடுமோ என்றெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். என் தங்க பிள்ளையே, என் ஆனாலும் சரி, உனக்கான பாதையை நான் தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது, உனக்கான நலனை நான் தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் உனக்கு நல்லது தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. உன்னுடைய சூழ்நிலைகள் அத்துணையும் நான் உனக்கானதை
இங்கு தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது இனி உனக்கு சாதகமாகத்தான் வந்து சேரப்போகிறது. பிரச்சனைகள் வரும் என்று நீ பாதி பிரச்சனைகளை அங்கு மூடி மறைத்து கொண்டு இருக்கின்றாய். எத்தனை காலத்திற்கு பிள்ளையே நீ அதை தாண்டி செல்ல முடியும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், அதை தைரியத்தோடு எதிர்கொள் என்றுதானே. பிரச்சனையே அங்கு எதிர்கொள்ளாமல் நீ எதிர்நீச்சல் போராடாமல் நீ உனக்கான கிடைக்கும் என்றால் எப்படி சாத்தியமாகும் என்று தான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். காலம் தன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றது. நீயோ அப்படி சரியாகிவிடும் இப்படி சரியாகிவிடும் என்று மூளையில் முடங்கி கிடந்து நீ பரிகாரத்தை மட்டும் தேடி போகாதே. உன் முயற்சியினை மட்டும் செலுத்தி கொண்டிரு. உனக்கான முயற்சியினை நான் செலுத்தி கொண்டு இருக்கும்போது, விடாமுயற்சியை நான் தந்து கொண்டு இருக்கும்போது இதை பற்றியும் நீ யோசிக்காதே. நிதர்சனமான உண்மை இதுதான். உன் தனிமைக்கு ஒரு வசீகரம் இருக்கின்றது. ஒரு நிமிடம் கேள்வி கேட்டு நம்மிடமே நேர்மையான பதில்களை பெற்று நம்மையே அது நமக்கான விஷயத்தில் அது நகர்ந்து கொண்டு இருக்கும் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, நேரம் சரியில்லை நேரம் சரியில்லை என்று உன் காரியத்தை செயல்படுத்துவதில் இருந்தெல்லாம் நீ விட்டு விடாதே. நீ சரியில்லை என்பதுதானே நிதர்சனமான உண்மை. உனக்கான வெற்றியை நான் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையை வழிநடத்துவது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இருக்காது. கஷ்டம் என்று நினைத்து விட்டால் அது பெரும் சுமையாகவே உனக்கு மாறிவிடும். அதனால் அத்தான் நான் சொல்கிறேன், முருகன் தருகின்ற சவால் என்று நீ எடுத்துக்கொள். உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் நீ யாரையும் எதிர்பார்க்காமல் உன் பயணத்தை மேற்கொண்டு இரு. என் தங்கமே, உனக்கு என்ன செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். என் குழந்தைகளின் வாழ்க்கை கலங்கரை விளக்கமாக வெளிச்சத்தை தந்து உன்னை கரை சேர்ப்பதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரி தான் இங்கு நடக்கப் போகிறது. உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையை சரி செய்ய நானே வந்து இருக்கின்றேன். அதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. என்னை நம்புவதிலிருந்து மட்டும் நீ பின்வாங்கி விடாதே. உனக்குள் இருந்து உனக்கான கஷ்டத்தை நான் தாங்கிக் கொண்டு இந்த வேலவன் உன் மன வலிமையெல்லாம் இங்கு தருவதற்கு வந்து இருக்கின்றேன். உனக்கு நல்லதை செய்வதற்காக வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம். என் வழிகாட்டுதலின் படிதானே இப்பொழுது உனக்கான பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நீ தெளிவாக இருந்தாலும் உன் மன தூய்மையை தெளிவாக வைத்தாலும் தான் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வழியை தேடிக்கொண்டே இருக்கும். நீ நினைத்ததை நோக்கி சென்று கொண்டே இரு. நான் உனக்கான விஷயத்தை செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன். நல்லது நடக்கும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது தீர்வை நோக்கி மட்டும் பயணம் செய். உனக்கான சந்தோஷத்தை நானே தர காத்திருக்கின்றேன். வாழ்க்கையை வழிநடத்துவது என்பது என்மேல் வாரத்தை போட்டுவிட்டால் நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை நான் உனக்கு தந்து கொண்டுதான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவு எடுத்த பிறகு உன் சந்தோஷத்தில் உன்னோடு இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோள் கொடுத்தவர்கள் என்றும் உனக்காக வந்து சேரப்போகும் தருணத்தை இந்த முருகன் உனக்கு நான் கொடுத்து விட்டேன். சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாயிரு. எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை இங்கு எதிர்கொள்ள முடியும். என் தங்கமே, நீ எதை நினைத்து இப்படி சங்கடப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? எதை நினைத்து நீ கண் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான காரியத்தில் உன்னை நான் செயல்படுத்த வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியுமே இங்கு யோசிக்க வேண்டாம். உனக்கான நல்லதையும் உனக்கான நம்பிக்கையான தருணத்தை நான் தருவதற்கு வந்து இருக்கின்றேன். தண்ணீரை போல் ஓடிக்கொண்டே இரு. உனக்கான துளிகள் எப்பொழுதும் உன்னை வந்து தான் சேரும். உனக்கு பிரச்சனைகள் வரும்போது சில சமயத்தில் அது என்ன செய்வதென்று நீ தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய். அது நானே உனக்காக வழிகாட்டியாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்தித்து கொண்டே இருக்காதே. நடப்பவை எல்லாம் நினைத்து நல்லதுதான் நடக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் தோல்வியடைந்தால் சோர்ந்து போகாதே. திரும்ப திரும்ப எழுந்து நின்று கொண்டே இரு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். உன் முயற்சிகளை செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றியை நான் தருவேன் என்பதில்
உறுதியாகும் தெளிவாகும் இரு. நடப்பதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. நம்பிக்கையோடு இரு என் தங்க பிள்ளையே. உன் வாழ்க்கையில் செயல்படுத்துவது என் விதியாக இருக்கும்போது அதை நல்விதியாக மாற்றித்தரத்தான் வந்து இருக்கின்றேன். எத்தனை காரியங்கள் நடந்தாலும் என் மேல் உன் பாரத்தை போட்டுவிடு. நம்பிக்கைக்கு நான் தோள் கொடுக்க வந்து இருக்கும்போது எதற்காக என் பிள்ளையே நீ அழுது கொண்டு இருக்கின்றாய்? வெற்றிக்கான வழிவகை நான் செய்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்துவது உன் அப்பன் முருகன். யாம் இருக்க பயமே.